வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக உன் விளக்கை எடுத்து பூஜை அறையில் வைக்க மறக்காதே. இதுவரையில் உன் வாழ்க்கையில் இருந்த இருள் மறையட்டும் அம்மா என்று ரத்தனத்தின் மனைவி சொன்ன அறிவுரை பளிச்சென நினைவிற்கு வந்தது. ஆமாம், இந்த வீட்டில் பூஜை அறை என்று ஒன்று இருக்கிறதா? ஆலோசனை வந்தது அவளுக்கு. மீண்டும் வீட்டை சுற்றி வந்தாள். ஜாமான்கள் வைக்கும் அறைக்கு பக்கத்து அறை மூடி கிடந்தது. ஓடி சென்று திறந்து பார்த்தாள். இவன் வாங்கும் புத்தகங்கள், பத்திரிகைகள், வேண்டாத பழைய துணி மூட்டை ஜாமான்கள் குவிந்து கிடந்தன. அவற்றை எடுத்து பின்னால் இருந்த பெரிய அலமாரிக்குள் ஒழுங்காக வைத்துவிட்டு அறையை பெருக்கி கழுவி துடைத்தாள். நடுவிலே ஒரு சிறு மேடை. வீட்டை கட்டியவன் முன் யோசனையுடன் தான் இதை பூஜை அறையாக கட்டியிருக்கிறான். கதிரேசன் மனைவியை ஒதுக்கி வைத்தது போல் அதையும் ஒதுக்கி விட்டான் போலும். அவளுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது. பெட்டியை திறந்து கையோடு கொணர்ந்திருந்த தன் வீட்டு காமாட்சி விளக்கையும் தட்டு, தண்ணீர் சொம்பு, ஊதுபத்தி ஆகியவற்றையும் எடுத்து வந்தாள். நேற்று தான் பாத்திரக்கடையில் கொடுத்து மிருகு போட்டு வாங்கி வந்த அந்த வெண்கல விளக்கு இப்பொழுது தங்கம் போல் மின்னியது. விளக்கை கழுவி துடைத்து மஞ்சள் உரைத்து போட்டுட்டு குங்குமம் வைத்தாள். மேடை மீது கோலமிட்டு விளக்கையும் அதன் மீது வைத்தாள். தாயம்மாள் ஜாமான்களுடன் திரும்பிவிட்டாள். எண்ணெய் சொம்பில் இருந்த எண்ணெயை சிறிதளவு விளக்கில் வார்த்து திரியிட்டு அதை எரிய விட்டாள். ஊதுவத்தியை கொளுத்தி வைத்தாள். பளிச்சென்று விளங்கியது பூஜை அறை. மனம் கமழ்ந்தது. வீடு முழுவதும் வீடு வீடானது போல் தோன்றியது அவள் மனதில். குடிசையானாலும் விளக்கு ஏற்றவர் இருந்தாதான் வீட்டுக்கு கலை. அம்மா வந்தது நல்லதாயிட்டுது. நான் வேலைக்கு வந்ததுலேருந்து தினமும் நினச்சிக்குவேன், இத்தனை ஜாமான்கள் வாங்கி போட்டிருக்கிற இந்த வீட்டில் மனசுக்கு தெம்பே வரமாட்டேங்குதே. இந்த ஐயா எப்போ தான் பெஞ்சாதியை கூட்டி வரப்போறார்? மனசுக்குள்ளே எண்ணிக்கிறது உண்டு. பிறந்த ஊருக்கு போயிருந்தியம்மா? உடம்பு சுகமில்லாமல் இருந்தேன்னு கேட்டுச்சு, கேள்விப்பட்டேன். இப்போ நல்லா இருக்கியா? பூவை விளக்குக்கிட்ட உன் கையால் வைமா. சீக்கிரம் பூ போல் இந்த வீட்டில் நடையில் ஒரு மவன் தவழணும். நாகம்மாள் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தாள். செம்பருத்தி பூவை போல் சிவந்தது ஜெயந்தியின் முகம். அப்படி ஒரு சௌபாகியமான வாழ்க்கையில் நிறைவு அவளுக்கு கிடைக்குமா? கதிரேசன் உண்மையில் அவளுக்கு மறுவாழ்வு தர ஒப்புக்கொண்டிருக்கிறானா? அல்லது விளக்கை சுற்றிலும் பூக்கை அழகாக அலங்கரித்து வைத்துவிட்டு கையெடுத்து கும்பிட்டாள். அப்பாவின் நினைவு உள்ளத்தை வருத்தியது. கண்கள் கலங்கின. அப்பா இப்போது உயிருடன் இருந்தால் மறுபடி அவள் கதிரேசனுடன் வாழ வந்துவிட்டாள் என்று அறிந்து எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். அப்பா, தெய்வமாக இருந்து என்னை வாழ்த்துங்கள். இந்த வாழ்வு உண்மையாக நிலைக்க வேணும். குழப்பமாக இருக்கப்பா. தனக்குள்ளே சொல்லியபடி தரையில் விழுந்து வணங்கினாள். ஏனோ அவளுக்கு துக்கம் தொண்டை அடைத்து கொண்டது. பளிச்சென்றிருந்த அந்த விளக்கு மிக்க அலங்காரமாக எரிந்தது. மாலை வீடு திரும்பும் கதிரேசன் அதை பார்த்தால் உடனடியாக அந்த பழைய நினைவு. பம்பாயில் முதல் நாள் மாலை அவள் இதே விளக்கை போட்டுட்டு சமையல் அறை மேடையில் ஒரு பக்கமாக வைத்திருந்தாள். நேரம் கழித்து வந்த கதிரேசன் தண்ணீர் குடிக்க சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தான். வீடே இடிந்து போகும் அளவு அதிர்ந்தது குரல். ஆத்திரச் சிரிப்பு. விளக்கேத்த வந்த மகராசி நீ இல்லையா? பேய் போல சிரித்தான். பொலபொலவென கண்ணீர் உகுத்தாள் அவள். எதுக்கு அழுகை? அது ஒன்றுதானே உனக்கு தெரியும். அந்த நினைவு இப்பொழுது அவளுடைய அடி வயிற்றை சுருட்டி பிடித்தது. மாலை வரப்போகும் கணவன் அவள் ஏற்றி வைத்த விளக்கை பார்த்து இப்போது என்ன சொல்லப் போகிறான்? ஒரு சில நாளைக்கு முன்னர் வேலையிலிருந்து திரும்பி வந்த ரத்னம் ஜெயந்திக்காக தாழ்வாரத்தில் காத்திருந்தார். பக்கத்தில் இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு போய்விட்டு அவள் வந்தாள். இப்படி உட்கார், ஒரு செய்தி இருக்கு. அவர் பணித்தபோது அவள் பயந்து விட்டாள். கூடவே அவர் பின்னால் வந்த தம்முடைய மகளை அப்பால் போகும்படி ஜாடை செய்துவிட்டு அவர் மனைவியை அருகே வரும்படி சைகை செய்தார். பிறகு ஜெயந்தியிடம், உட்காருமா, நல்லா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு செய்தி, வற்புறுத்தலாக கூறவே ஜெயந்தி அருகே அமர்ந்தாள். தொண்டையை கனைத்து கொண்டு மனைவியின் முகத்தை ஒப்புதலுக்காக ஒரு முறை பார்த்தார். நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நீ எங்கள் கூட எத்தனை நாள் இருந்தாலும் நாங்கள் சலிச்சிக்க மாட்டோம். அது முறையில்லை. ஜெயந்தி நடுங்கி போனாள். எதற்காக இப்படி ஒரு பீடிகை? எங்கேயாவது ஹாஸ்டலில் இருப்பது நல்லது என்று சொல்வாரோ? ஆமாம், இனி அவளது பொறுப்பை ஏற்க யார் முன் வருவார்கள்? எத்தனை காலம் அவள் அந்த குடும்பத்திற்கு பாரமாக இருக்க முடியும்? வேலை பார்க்கும் பெண்களுக்கான ஹாஸ்டலுக்கு போய்விட வேண்டியதுதான். அவள் ஒரு அனாதை. வேறு எங்கே போக முடியும்? துக்கம், திகில் இரண்டும் மனதை அழுத்த அழுகை அவளை மீறி எழுந்தது. அதை சமாளித்தபடி ரத்தனத்தை பார்த்து புன்னகைக்க முயன்றாள். சொல்லுங்கள் சித்தப்பா,
பெரியவங்க பேச்சுக்கு நான் எப்பொழுதும் அடங்கி போறவள்தான். மனசை விட்டு பேசுங்கள் என்றாள். நீ மறுபடியும் கணவன் கூட போய் வாழ முயற்சிக்கிறது தான் நல்லதம்மா. தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. நான் தயார் சித்தப்பா. ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளாம மறுபடியும் அவமானப்பட சொல்றீங்களா? அழுகை வந்தது. அப்படி உன்னை அவமானப்படுத்துவான்னு தோணவில்லை அம்மா. மறுபடியும் நம்ம முயற்சிக்காமல் இருக்கிறது தப்பு இல்லையா? வெட்கமாக இருக்கிறது. வேண்டாம் என்கிறவர் வீட்டுக்குள்ள எந்த முகத்தோட போவேன் சித்தப்பா? மேலும் அவர் ரொம்ப கோபக்காரர். இந்த முறை அடித்து அவமானப்படுத்திட்டா நடுங்கியபடி கேட்டாள் அவள். அப்படி ஒரு ஆபத்தில் முன்ன பின்ன யோசியாமல் நான் கொண்டு போய் விட்டு விடுவேன் அம்மா. சித்தப்பா அவர்கிட்ட நேராகவே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டுத்தான் வந்திருக்கிறார். அவர் மனைவி உற்சாகப்படுத்தினாள். ஜெயந்திக்கு நம்பவே முடியவில்லை. அப்படியா என்றாள் மகிழ்ச்சியுடன். அதுக்கு ஒப்புக்கொண்டாரா? பரபரப்பாக கேட்டாள். அவளுக்கு நிலை கொள்ளவில்லை. இதோ பாருமா, நான் வெளிப்படையாக சொல்றேன், கேட்டுக்க. நானே வழியே போய் முதல்ல கேட்டேன். ஆனால் அவர் வேண்டாம்னு சொல்லலை. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினார். சம்மதம் நானே நினைச்சுக்கிட்டேன். இதுல நீ வெக்கப்படவோ அவமானப்படவோ எதுவுமே இல்லை. யார் வீட்டுக்கு நீ போக போற? உன் வீடு. அவன் உன் கணவன். மறுபடியும் போய் குடுத்தனம் தொடங்கி வாழ்ந்து பாரு. 2 பேரும் ஒத்துக்கிட்டா வாழ்க்கையை தொடங்குங்க. இல்லாட்டா என் கதவு எப்பவுமே உனக்கு திறந்திருக்கும். நீ என் முதல் மகள்னு நினைச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு நீ ஊர் உலகத்துக்கு பயந்துக்கிட்டு ஹாஸ்டல் ஆசிரமம்னு தேடி போக வேண்டாம். தாராளமா எங்க கூடவே இருக்கலாம். இன்னும் ஒரு முறை உன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புக்கு வகை செய்ய பாரு. பிடிவாதம் செய்யாதேம்மா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது உனக்கு தெரியாதம்மா. பலவும் பேசினார் உணர்ச்சி பெருக்குடன். முயற்சிக்கிறேன் சித்தப்பா, முயற்சிக்கிறேன். நான் இந்த முறை தோல்வி அடைந்துட்டா அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. ஏனெனில் முடிவை பற்றி சிந்திக்கவே அவளுக்கு தைரியம் இல்லை. சமையல் செய்ய போறீங்களாமா? தாயம்மாளின் குரல் பழைய நினைவுகளிலிருந்து அவளை விழிப்படச் செய்தது. ஆமாம். குடி தண்ணீரை எதில் எடுத்து வைப்பீங்க என்று கேட்டபடி சமையல் அறை பக்கம் வந்தாள். பின்னர் மூச்சு விடக்கூட நேரமில்லை. இடையிடையே கமலா அவளிடம் சொன்னவை தொடர்ந்து நினைவில் வந்தன. அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. கல்யாணத்துக்கு ஏற்பாடாகிவிட்டது. கமலா அவளை கேலி செய்து மகிழ ஆரம்பித்தாள். அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லியிருக்காரே என்பாள் கமலா. என்னிடம் சொல்லிவிடு, வெட்கத்துடன் கேட்பாள் ஜெயந்தி. அப்படி சும்மா கேட்டா சொல்லுவேனா? அன்பான தோழி, என் கணவருடன் சுகமாக வாழ அவரது குணாதிசயங்களை பற்றியும் பழக்க வழக்கங்களை பற்றியும் கொஞ்சம் எடுத்து சொல்வாயாக என்று கைகூப்பி வணங்கு. அதற்கு ஒரு பரிசும் வை, அப்போதுதான் சொல்லுவேனாக்கும் என்பாள் கமலா கிண்டலாக. தோட்டத்து அத்தனை கனகாம்பரத்தையும் உன் தலையில் வச்சிடுறேன், தயவு செய்து சொல். கையெடுத்து உண்மையாகவே ஜெயந்தி கும்பிட்டாள். பலவும் பேசினார்கள் உணர்ச்சி பெருக்குடன். தோழிகள் இருவரும் களீர் என்று சிரித்தனர். அப்படி ஜெயந்தியை கேலி செய்வதில் கமலாவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவ்வாறு கேலி செய்யும்போது அவளுக்குத்தான் எத்தனை ஆனந்தம். வெண்டைக்காய் பாகற்காய் அவருக்கு பிடிக்காதவை. கத்தரிக்காய் காரக்குழம்பு, குருமா, தோசை, அவியல் ஒரு போடுவார். ராத்திரி வேளையில் பாலோடு கொஞ்சம் ஓவல் சேர்த்து தான் சாப்பிடுவார். வெறும் பால் பிடிக்காது. சட்டை பித்தான் உடைந்திருந்தால் ரொம்ப கோபம் வருமாம். சலவை தொழிலாளிகிட்ட கூப்பாடு போடுவார். கடற்கரையில் நண்பர்களுடன் அமர்ந்து நெடுநேரம் அரட்டை அடிக்க பிடிக்குமாம். சூடான நீரில் குளிப்பதை விரும்புவார். அவரது சோப்பு பெட்டியை வேறு எவரும் தொடக்கூடாதாம். ஜெயந்தி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். கணவனை ஒரே நாளில் ஒரு பெண் புரிஞ்சுக்கிட முடியுமா? ஒரு பெரிய அகராதி போல அதை அப்போதைக்கு அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முயற்சிக்கணும். குறும்புடன் அனுபவங்களை உதிர்த்தாள் கமலா. கத்தரிக்காய் காரக்குழம்பு, அவரை துவட்டல், கீரை போட்ட பருப்பு, சமையலும் முடிந்துவிட்டது. ஜெயந்தி முகத்தை கழுவி கொண்டாள். பிற்பகலாகி பொழுது மாலையை நெருங்கும் நேரம். தொலைபேசி கிணுக்கிணுத்தது. வேகமாக ஓடிச் சென்று எடுத்தாள். நான் தான் கதிரேசன். மறுமுனையிலிருந்து அவனது குரல். அவள் மெய் மறந்து போனாள். ஏதாவது சாப்பிடு, பட்டினியா இருக்காதே. வேலை முடிஞ்சதும் பறந்து வந்துடுறேன். தனியாக இருக்க பயமா இல்லையே? கனிவுடன் கேட்டான் அவன். பம்பாயில் ஏன் என்று கேட்காத அதே கதிரேசன் இப்போது இத்தனை ஆதங்கத்துடன். இது எப்படி? ஒருவேளை நடிப்போ? ஆண்டவா, இந்த முறையும் என்னை ஏமாற்றி விடாதே, மனதிற்குள் வேண்டினாள். என்ன பதிலே காணோம்? வீட்டு வேலைகளை கவனிச்சிட்டு இருக்கேன், பயமில்லை, பொதுவாக சொன்னாள் ஜெயந்தி. வரும்பொழுது கடையிலிருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரவா?
ஆர்வமாக கேட்டான். ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் இங்கே இருக்கு. நான் மட்டும் வந்தால் போதும் என்கிறாயா? செல்லமாக கேட்டபோது அவனை நேராகவே பார்த்து விட்டது போல் வெட்கப்பட்டாள் அவள். வச்சிடட்டுமா? கை பதற போனை வைத்து விட்டாள். அவளது அலுவலகத்திற்கு போக நெடுஞ்சாலைக்குள் புகுமுன் அந்த முடக்கிலே ஒரு பெரிய அரச மரமும் பக்கத்திலே ஒரு அம்மன் கோவிலும் இருந்தன. தினமும் காலையிலும் மாலையிலும் அவ்வழியே போகும்போது கவனிக்கத்தான் செய்தான். அருள்மிகு பரமேஸ்வர அம்மன் அந்த சின்னஞ்சிறு கோவிலுக்குள் எழுந்தருளியபடி அன்பர்களுக்கு தன் அருளை வாரி வழங்கி கொண்டிருந்தாள். வெள்ளி செவ்வாயில் கூட்டம் நெடுஞ்சாலை வரை நீண்டு விடுவதுண்டு. அமிர்தம்மாளுக்கு கோவில் பூஜை, பஜனை, தேர் திருவிழா இவற்றில் ஈடுபாடு அதிகம். சிறு வயதில் விதவியாகிவிட்ட அவள் தன் பிள்ளையின் கையை பற்றி கொண்டு காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள எல்லா புண்ணிய ஆறுகளிலும் மூழ்கி கோவில் வலம் வந்து தனக்கும் தன் சிறுவனுக்கும் ஆன்மீக அருளை வேண்டிய மட்டும் தேடிக்கொண்டு விட்டாள். அடிமட்ட நாளில் சாதாரணமாக வாழ்ந்த காலத்தில் தாயின் அடி சுவட்டிலே சென்ற மகனுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் இருந்தது. கோவிலை கண்ட இடத்தில் சைக்கிளை நிறுத்திவிட்டு கையெடுத்து கும்பிட்டு திருநீரை வாங்கி நெற்றியில் அப்பிக்கொண்டு போகும் இயல்புடையவன். படிப்பும் பட்டமும் பதவியும் கையில் கணிசமான பணமும் ஏறத் தொடங்கியபோது அவனுக்கு கடவுள் நினைப்பு மெல்ல மங்கத் தொடங்கியது. மதுரையில் வாழ்ந்தும் மீனாட்சியை தரிசிக்க நேரமில்லை. பம்பாயில் வாழ்ந்தும் மகாலட்சுமி கோவிலை அவன் பார்த்ததில்லை. வேலை, சாப்பாடு, ஊர் சுற்றுதல், தூக்கம் என்ற அவசர கதியிலே ஓட்டமாக ஓடியது அவன் வாழ்க்கை. கோவில் பூஜை இவையெல்லாம் பெண்களின் பொழுதுபோக்கு என்றவரை அவன் ஒதுங்கி போகும் அளவு மனம் மாறிவிட்டான். வரிசையாக கோவில் தரிசனத்திற்கு நிற்கும் மக்களை கண்டால் வெட்டி பொழுதுபோக்கும் வீணர்கள் என்று நினைப்பு கூட அவனுக்கு. அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த கணக்கர் கந்தசாமி வயதானவர் ஒரு நாள் பஸ் நிலையத்தில் காத்திருப்பதை பார்த்தான். சில சமயங்களில் அவனுக்கு அவனையும் அறியாது இரக்க உணர்வு வந்து விடுவது வழக்கம். இந்த பக்கம் எங்கே போறாப்புல விசாரித்தவாறு காரை கொண்டு வந்து அருகே நிறுத்தினான். வெள்ளிக்கிழமை பரமேஸ்வரி கோயிலுக்கு போய்விட்டு பிறகுதான் வீட்டுக்கு போகிறத பழக்கம். அதனால் பஸ்ஸுக்கு காத்திருக்கேன். ஆபீஸ் விடும் வேலை, பஸ்ஸில் ஒரே கூட்டம். ஏறிக்கோங்க, வழிதானே, விட்டுட்டு போறேன். முன்கதவை திறந்து உபசரித்தான். கணக்கருக்கு வாயெல்லாம் பல்லாக மகிழ்ச்சி பிடிபடவில்லை. அருள்மிகு பரமேஸ்வரிக்கு ரொம்ப சக்தி. வெள்ளிக்கிழமையன்று அவள் சன்னதியை மிதிச்சு மனசுருக பிரார்த்தித்து கொண்டால் கேட்ட வரம் கொடுப்பாள். அத்தனை கருணை. பக்தி பரவசமாக வர்ணித்தார் கந்தசாமி. அந்த முடக்கில் இருக்கிற கோவிலையா சொல்றீங்க? ரிக்ஷா தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து கட்டிய அந்த கோவில் தானே? ஏளனமாக புன்னகைத்தான் கதிரேசன். ரிக்ஷா தொழிலாளி ராமு கட்டின கோவிலா இருந்தா என்ன? மன்னன் ராஜராஜன் கட்டிய கோவிலா இருந்தால்தான் என்ன? எல்லாத்துக்கும் பக்தி தானே முக்கியம். கந்தசாமி சட்டென சொன்ன பதில் சுருக்கென்று தான் பட்டது. அந்த நினைவு ஏனோ இன்று போகும் வழியில் அவனுக்கு ஏற்பட்டது. ரத்தினம் குடும்பத்தார் இறங்கியதும் வண்டியை மறுபடி திருப்பிக் கொண்டு அந்த இடத்திற்கு வந்தான். அன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்குள்ளேயே கோவிலில் கூட்டம் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. பரமேஸ்வரியை வணங்க வந்தவர்களின் முக்காவாசி பேர்கள் மேல்மட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அறிந்தபோது அவனுக்குள்ளேயே ஒரு உறுத்தல். பூப்பாவடை அலங்காரத்தில் அம்மன் அழகும் அருள் நிறைந்தவளாக நின்றாள். திடீரென்று அம்மாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்த அந்த நினைப்பு உடம்பு புல்லரித்து போனது. அம்மாவிற்கு பின் கோவில் பூஜை எல்லாவற்றுக்கும் தலை முழுகிவிட்டு தான் தோன்றியாக இருந்தவனுக்கு இப்பொழுது ஏன் இந்த பரவசம்? ஜெயந்தியுடன் ஒழுங்காக இனியாவது குடும்பம் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதுமே தொடர் சங்கிலி போல் குடும்ப வாழ்வை சுற்றி இணைந்து நிற்கும் பழக்கங்கள், பண்பாடுகள் எல்லாம் மனதிற்குள் தானே வடிவம் எடுக்கின்றனவோ? வியப்புடன் அவன் தேவியின் திருவுருவத்தை மீண்டும் ஒரு முறை நோக்கி வணங்கினான். கந்தசாமி சொல்வது காதுகளில் ஒலித்தது. வெள்ளிக்கிழமை அம்மன் சன்னதியில் நின்று மனம் உருகி பிரார்த்தித்தா ஜெயந்தியும் அவனும் இணைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இனியாகிலும் நன்றாக வாழ அம்மன் அருள வேண்டும். அவனையும் மீறி உள்ளம் முருக பிரார்த்தித்து கொண்டான். அலுவலகத்து கூட்டம் பகல் 1 மணி அளவில் தான் முடிந்தது. டைரக்டர்கள் வருகையை குறித்து தனியாக ஒரு விருந்துக்கு ஏற்பாடாகி இருந்தது. கூட்டம் நடந்த அறையிலேயே விமரிசையாக விருந்து பரிமாறத் தொடங்கியது. ஜெயந்தி வெறும் ஓவலை மட்டும் குடித்துவிட்டு அரை வயிறு கூட நிரம்பாது பசியுடன் காத்திருப்பாள் என்ற நினைவு ஏற்பட்டதும் அவனால் அந்த விருந்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. தன்னை மன்னிக்கும்படி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான். ஒவ்வொரு கணமும் இனி வாழ்க்கையில் நேரம் மிகவும் முக்கியமானது என்ற துடிப்பு. அலுவலகத்துக்கு அருகே புதிதாக கட்டப்பட்ட வியாபார சதுக்கத்திலே பல கடைகளை பார்த்த ஞாபகம் அவனுக்கு.
அருகில் இருந்த ஓட்டலில் ஒரு கோப்பை காபி மட்டும் வாங்கி அவசரமாக விழுங்கிவிட்டு அந்த வியாபார சதுக்கத்திற்குள் புகுந்தான். முதலில் அந்த நகைக்கடைக்குள் நுழைந்தான். கழுத்து சங்கிலியை அவள் அப்பாவின் ஆஸ்பத்திரி செலவுக்காக விற்றுவிட்டாளே. அன்று காலை வீட்டில் உள்ளே நுழைந்தபோது அவன் கவனித்தான். கழுத்திலே கருகமணி மாலையும் தாலி சரடும் மட்டும்தான் அவள் அணிந்திருந்தாள். ஆயிரக்கணக்கில் அவன் சம்பாதிக்கும் போது அவள் கழுத்தில் கருகமணி மாலையா? 7 பவுன் எடையில் ஒரு தங்கச் சங்கிலியை தேர்ந்தெடுத்தான். ஒரு செக் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். ஒன்றும் தேவையில்லை என்றுதான் ஜெயந்தி தொலைபேசியில் சொன்னாள். ஆனால் அதற்காக சும்மா இருந்து விடுவது முறையல்ல. 6 ஆண்டு காலத்தில் தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள், மணநாள் என்று விழா எத்தனையோ வந்து போயின. அந்த மங்கள நாட்களின் போது அவள் அசட்டியை எண்ணி எப்படி வருந்தி இருப்பாள். அதற்கெல்லாம் இப்பொழுது ஒரு சிறு அளவிலாவது ஈடு செய்ய எண்ணியபடி சேலை கடைக்குள் சென்றான். கடைக்காரன் விரித்து போட்ட அனைத்து சேலையுமே ஜெயந்திக்கு வாங்கி தர வேண்டும் போன்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. முடிவிலே அந்த மாதுளம்பூ வண்ண பட்டு சேலையை விலை பேசி எடுத்தான். அத்துடன் அன்றாடம் உடுத்த 2 கைத்தறி நூல் சேலைகளையும் வாங்கி கொண்டு புறப்பட்டான். அன்று காலை அவர்கள் வரப்போகிறார்கள் என்று எதிர்பார்த்து கொஞ்சம் மிட்டாய் வகைகளை வாங்கி வைத்திருந்தான். தட்டுகளில் அவற்றை நிறைத்து மேஜை மேல் வைத்துவிட்டு காப்பியை தானே கலந்து டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து உபசரித்தான். ஜெயந்திக்கு உட்கார்ந்து அவர்களுடன் சாப்பிட வெட்கமாக இருந்தது. சற்று தள்ளி சுவர் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். இன்னைக்கு மருமக பிள்ளை நமக்கெல்லாம் பரிமாறி உபசரிக்கட்டும். நாளையிலிருந்து நீ அவரை கவனிக்கலாம். வெட்கப்படாதே, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. உனக்குத்தான் இனிப்பு என்றால் உசுராச்சே. கேலியாக ரத்தனம் சொன்னதை மனதிற்குள் பதிய வைத்திருந்தான் கதிரேசன். நேரே வண்டியை டவுனுக்கு திருப்பினான். மோகன்லால் மதன்லாய் கடை பாதாம் அல்வாவுக்கு பெயர் போனது. அவனுக்கு தெரியும். அவர்கள் அலுவலகத்து தேநீர் விருந்துகளுக்கு அந்த கடையில் இருந்துதான் மிட்டாய்கள் வரவழைக்கப்படும். சுத்தமான நெய்யில் உண்மையான பாதுமை பருப்பை அரைத்து செய்த அல்வா, ஜிலேபி முதலியவற்றை அட்டை பெட்டிகளில் நிறைத்து கைகளில் தூக்கி கொண்டு கடிகார கூண்டு பழக்கடையிலே ஒரு கூடை நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு பழங்களை வாங்கி நிறைத்து டிக்கியில் வைத்து அடைத்தான். வாங்கி முடித்தாயிற்று. இனி வீட்டுக்கு திரும்பும்போது அவளுக்கு பிடித்தமான ஜாதி மல்லிகைப்பூ கொஞ்சம் மறக்காமல் வாங்கி கொள்ள வேண்டும். சிந்தித்தபடி அலுவலகத்துக்கு திரும்பினான். அவனுக்கு மேற்கொண்டு வேலையே ஓடவில்லை. நினைப்பு முழுவதும் வீட்டிலேயே தான் இருந்தது. அரை நாள் விடுப்பு எடுத்து கொண்டு போக முடியாத சங்கடம். வெளியூரில் இருந்து வந்த டைரக்டர்கள் அலுவலகத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தனர். பொறுமையுடன் காத்திருந்தான். 5 மணிக்கு சில நிமிடம் இருந்தது. பரபரப்புடன் கோப்புகளை மூடி இழுப்பறைக்குள் ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு தன் பெட்டியை சரி செய்து கொண்டு கிளம்ப தயாரானான். அது சமயம் தொலைபேசி மணி கிணித்தது. சிவபூஜையில் கரடியா? அவசரமாக ஆவலாக கிளம்பி கொண்டு இருக்கும் பொழுது இந்த தொலைபேசி ஏன் இப்படி அலறுகிறது? ஆத்திரத்துடன் எழுந்த கதிரேசன் இருக்கையில் அமர்ந்தான். தொலைபேசியின் குரல் வாங்கியை வெடுக்கென்று கையில் எடுத்தான். அதே வேகத்தில் மறுமுனையிலிருந்து குரல் கேட்டது. ஹலோ, திரு கதிரேசன் அவர்களிடம் பேச வேண்டும். அவர் இருக்கிறாரா? பெண்ணின் குரல் தொண்டை கம்மி விட்டது போன்று மெல்லியதாக கேட்டது. யாராக இருக்கும்? அவனுக்கு வியப்பு. நான் தான் கதிரேசன் பேசுகிறேன். கம்பெனி விஷயமாக இருந்தால் தயவு செய்து நாளை காலை 10 மணி அளவில் கூப்பிடுங்கள். இப்போ அலுவலகம் மூடும் நேரம் என்று அவன் பக்குவமாக சொன்னான். நீங்கள் கதிரேசன் தான் பேசுவதா? நான் பேசுகிறது யாருன்னு தெரியலையா? அவ்வளவு விரைவாக என்னை மறந்துட்டீங்க? திக்கென்றது அவனுக்கு. வெளியே கிளம்பி கொண்டிருக்கும் இந்த சமயம் யார் இது கண்ணாமூச்சி விளையாடுகிறது? பற்களை கடித்து கொண்டான். தயவு செய்து நீங்கள் யார், என்ன வேணும்னு சுருக்கமாக சொல்ல முடியுமா? எரிச்சலை அடக்கி கொண்டு கேட்டான். பிரதிமா பேசுகிறேன். என் குரலை கூடவா மறந்துட்டீங்க? மறுபக்கத்திலே அவள் கொஞ்சி குழைந்தாள். அவனுக்கோ முதுகுத்தண்டு சில்லிட்டு போன பயங்கர உணர்வு. பிரதிமா? அவள் இப்பொழுது இந்த சமயம் எதற்காக அவனை அழைக்கிறாள்? கனடா நாட்டில் கணவனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தவள் இங்கே எப்போது ஏன் வந்தாள்? வினாடியில் அவன் மனதில் பல கேள்விகள். கனடாவிலிருந்து எப்பொழுது வந்தாய்? சௌக்கியமா? பட்டும் படாமல் நிதானமாக விசாரித்தான். கதிரேசன், உங்களை நான் உடனடியாக அவசரமாக பார்க்க வேணும். மிகவும் முக்கியம். அதுக்காகவே பம்பாயிலிருந்து காலை விமானத்தில் வந்தேன். ஹோட்டல் ரவீந்திராவில் தங்கியிருக்கிறேன். அறை எண் 80. நீங்கள் உடனே இங்கே வருகிறீர்களா? அவள் பரபரத்தாள். நானும் அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறேன்.
அதனால் அவன் முடிக்கவில்லை. அப்படியானால் நானே உங்கள் அலுவலகத்திற்கு ஒரு டாக்ஸியில் இப்பொழுதே வந்து விடுகிறேன். நீங்கள் எனக்காக கொஞ்சம் காத்திருப்பீர்களா? ப்ளீஸ். அவள் கெஞ்சுகிறாளா கொஞ்சுகிறாளா? திடுக்கிட்டு போனான் அவன். அந்த அலுவலகத்திலே வேலை பார்த்த யாவரும் அவனது நடத்தையிலே களங்கம் காணாதபடி அவன் மிகவும் நேர்மையாக வாழ்ந்தான். இப்பொழுது அவனை தேடிக்கொண்டு அந்தி வேளையில் அலுவலகத்திற்கே வந்தால், சேச்சே, அதுவும் பாழாகிவிட்டு போன அவனது வாழ்க்கையை பசுமையாக்கிக் கொள்ள அவன் பாடுபட்டு கொண்டிருக்கும் அந்த சமயத்திலா அவள் மீண்டும் வருவாள்? இது என்ன தொல்லை? என்ன பதிலையே காணுமே? நான் வரட்டுமா? பிரதிமா வற்புறுத்தலாக கேட்டபோது அவன் விழித்து கொண்டான். ஒரு சமயம் அது அவனது மனதில் தோன்றியுள்ள மாற்றமான உணர்வுகளுக்கு ஒரு சவாலா? அவன் ஏன் பயப்பட வேண்டும்? என்றோ அவளை மறந்து மனதிலிருந்து எரிந்து விட்ட பின் அவளை சந்திக்க ஏன் அஞ்ச வேண்டும்? அவளது மனதில் இருப்பதை அலசி உண்மையை அவனே புரிந்து கொள்ள தானாக வந்துள்ள சந்தர்ப்பம் இது என்று ஏன் நினைத்து எதிர்கொள்ளக்கூடாது? ரொம்ப யோசிக்கிறீங்களே. முன்பெல்லாம் குரலை கேட்டதும் ஓடி வந்து விடுவீங்களே. கிளுகிளுவென்று அவள் சிரித்தாள். தென்றலாக ஒரு காலத்தில் குளிர்ச்சியாக இருந்த அந்த சிரிப்பு இன்று அவனுக்கு நெருப்பாக வேதனை அளித்தது. நீ வர தேவையில்லை, நானே வருகிறேன். டக்கென்று போனை வைத்தான் கதிரேசன். நகரத்தின் மற்றொரு கோடியில் ஒதுக்குப்புறமான பகுதியில் ஓட்டல் ரவீந்திரா இருந்தது. சாயம் இழந்து இடிபாடுகளுடன் காணப்பட்ட ஒரு பழைய காலத்து பங்களா இப்பொழுது ஓட்டலாக மாற்றப்பட்டிருந்தது. அதை சுற்றி கவனிக்கப்படாத தோட்டம். அவன் வரவிற்காக பிரதிமா வாயிலேயே காத்து கொண்டிருந்தாள். காரை ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு அவன் இறங்கினான். அதற்குள் அவளே ஹாய் என்று உற்சாக குரல் கொடுத்து கொண்டே அருகில் ஓட்டமும் நடையுமாக வந்துவிட்டாள். பொழுது அமரும் வேளை. லேசாக வீசிய மஞ்சள் வெயிலில் எதிரே வந்து நின்ற பிரதிமாவை பார்த்தபோது அவன் அயர்ந்து போனான். அவளை அவன் கடைசியாக பார்த்து 6-7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த நீண்ட இடைவெளி அவளிடம் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை. அன்று பார்த்தது போலவே இன்றும் புத்தம் புது மலராக இருந்தாள். அவள் திருமணம் செய்து கொண்டு கணவனுடன் வெளிநாட்டிற்கு போனாள். அவனுடன் இத்தனை காலம் குடும்பம் நடத்தியிருக்கிறாள். இருந்தும் அவளை பார்த்தால் திருமணம் ஆன பெண் என்று சொல்ல முடியாது. கைப்படாத கன்னிப்பெண் போலவே காட்சியளித்தாள். செடியில் அன்று பூத்த மலராக அவள் தோன்றினாளே தவிர பறித்து தலையில் சூட்டிய மலர் போல் இல்லை. அவள் பூங்கொடி போல இருப்பாள். இப்பொழுதும் அப்படித்தான் இருந்தாள். அவளுடைய உடம்பு கொஞ்சம் கூட தடிக்கவில்லை. அவளுடைய விழிகளுக்கு காந்த சக்தி உண்டு. கயல் மீன்கள் போல் அவை துள்ளி விளையாடும். அந்த கண்கள் இரண்டும் அப்படியே இருந்தன. கன்னங்கள் ரோஜா மொட்டு போல இருக்கும். இன்னும் அந்த மொட்டு மலரவில்லை. அவள் சிரித்தால் கன்னங்களில் குழி விழுந்து தனி அழகை தரும். அந்த அழகும் அப்படியே இருந்தது. அதரங்கள் தாமரை இதழ்களைப் போல் சிவந்திருக்கும். கனிந்த கோவை பழங்கள் அவை. அந்த பழங்களை இன்னும் கிளி கொத்தவில்லையா? அவள் எப்பொழுதும் மெல்லிய ஆடைகளையே அணிவாள். அவை அவள் உடலோடு ஒட்டி அழகுக்கு அழகு தரும். இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சேலையைத்தான் அணிந்திருந்தாள். அவள் நல்ல பொன்னிறம். 10 மாற்று பசும்பொன் கூட காலத்தில் நிறம் குறைந்து விடுவதுண்டு. அவள் மேனியின் நிறமோ இன்னும் தகதகென்று மின்னிக் கொண்டிருந்தது. அன்று போலவே இன்றும் அவள் ஒரு கல்லூரி மாணவி போலவேதான் காட்சியளித்தாள். அவனை மோகம் கொள்ள செய்த அவனது உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிய அவள் மீது அவனை பித்தம் கொள்ள வைத்த பேரெழில் இப்பொழுதும் அப்படியே இருந்தது. காலத்தாலும் ஒளி மங்காத கோஹினூர் வைரம் போல அவள் காணப்பட்டாள். அஜந்தா ஓவியம் கூட அழிந்து சிதைந்து விட்டது. ஆனால் அவளிடம் எந்தவித மாறுதலும் இல்லை. இன்னும் சொன்னால் முன்பை விட அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள் என்று சொல்லலாம். காலதேவன் அவளை பட்டை தீட்டினானோ? காலத்தாலும் ஒளி மங்காத கோஹினூர் வைரம் போல அவள் காணப்பட்டாள். அஜந்தா ஓவியம் கூட அழிந்து சிதைந்து விட்டது. ஆனால் அவளிடம் எவ்வித மாறுதலும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் முன்பை விட அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள் என்று சொல்லலாம். காலதேவன் அவளை பட்டை தீட்டினானோ? அவளை பார்த்து கதிரேசன் திகைத்து போனான். என்ன, அப்படி மரம் போல நின்று விட்டீர்கள்? கேலி செய்து அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அந்த கால சிரிப்பு போலவே அருவியாக இருந்தது. சிரித்த பொழுது அவளது அழகு பன்மடங்கு அதிகமாயிற்று. உள்ளே போவோமா? உரிமை உள்ளவள் போல அவன் கையை பற்றினாள். உடனே அவன் அருவருப்புடன் உடல் சிலிர்த்தான். வேகமாக கையை விடுவித்து கொண்டு
நீ இப்பொழுது எப்போது வந்தாய்? தனியாகவா வந்திருக்கிறாய்? உன் கணவர்? என்று கேட்டான். அது ஒரு நீண்ட கதை. அவள் பெருமூச்சு விட்டாள். அப்படி அந்த இருக்கையில் போய் அமர்ந்து பேசலாமா? என்று அருகில் கிடந்த சிமெண்ட் பலகையை சுட்டி காட்டினான். அவன் ஒரு காலத்தில் அவளுடன் நாள் முழுவதும் கதைகள் பேச துடித்தான். இப்பொழுதோ அவளுக்கு அருகில் நிற்கவே தயங்கினான். எவ்வளவு விரைவாக ஓட முடியுமோ அவ்வளவு விரைவாக ஓட முயற்சித்தான். எனக்கு உட்காரக்கூட நேரமில்லை. நான் அவசரமாக வெளியில் செல்ல வேண்டும். ஏதோ சொல்ல வேண்டும் என்றாயே, சொல். அவன் நிற்க நேரம் இல்லாதவன் போல பரபரத்தான். அவள் அவனை வெறித்து பார்த்தாள். நீங்கள் ரொம்ப மாறிவிட்டீர்கள் கதிரேசன். ஆனால் நீ மாறவில்லை. உன்னிடம் காலம் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை போல இருக்கிறது. ஆனால் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. என்ன சொல்கிறாய்? அம்மாவின் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொண்டது பெரிய தப்பு. பயங்கரமான ஏமாற்றத்துக்கு ஆளானேன். சில வாரத்துக்கு முன்புதான் பம்பாய்க்கு திரும்பிவிட்டேன். வந்ததும் உங்களை சந்திக்க முயற்சித்தேன். நீங்கள் சென்னைக்கு போய்விட்டதாக உங்கள் அலுவலகத்தில் சொன்னார்கள். பம்பாயில் சில வேலைகளை முடித்துக்கொண்டு இன்றைய விமானத்தில் தான் இங்கே வந்தேன் உங்களை பார்க்க. அவள் நிறுத்தினாள். அவன் மறுமொழி எதுவும் சொல்லவில்லை. அவளை பற்றி, அவளது வாழ்க்கையை பற்றி அக்கறை இல்லாதவன் போல வெறுமனே இருந்தான். இப்பொழுது நான் சுதந்திர பறவை. அதிகாரமாக விவாகரத்து கூட பெற்றுக்கொண்டு விட்டேன். மீண்டும் உங்கள் உள்ளத்தில் இந்த பறவைக்கும் இடம் தருவீர்களா? அதுதான் உங்களை தேடி ஓடி வந்தேன். அடக்க மாட்டாது அவன் சிரித்து விட்டான். திடுக்கிட்டு அவள் நிமிர்ந்து பார்த்தாள். என்ன, வேடிக்கையாக இருக்கிறதா? அப்படி சிரிக்கிறீர்களே? கோபமும் துயரமாக கேட்டாள். விபரீதமாக தான் இருக்கிறது. அதை எண்ணி சிரித்தேன். நீ கனடாவுக்கு போன பிறகு நானும் திருமணம் செய்து கொண்டு விட்டேன். அது உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். ஆனால் மனைவியை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டதாகவும் கேள்விப்பட்டேனே. அவள் இப்பொழுது என் வீட்டில்தான் இருக்கிறாள் சொல்லிவிட்டு அவன் காரின் கதவை திறந்தான். கதிரேசன், கிளம்பி விட்டீர்களா? அவள் அதிர்ந்து போய் கேட்டாள். என் மனைவி எனக்காக காத்திருப்பாள். அதனால் நான் தாமதிக்க முடியாது. பிரதிமா, சுருக்கமாகவே சொல்லிவிடுகிறேன். நாம் இருவரும் வாழ்வில் திசை மாறி போய்விட்டவர்கள். இனி சந்திப்பதில் பயனில்லை, முறையும் அல்ல. நீ இப்பொழுது தனிப்பறவையாக இருக்கலாம். எனக்கு ஒரு குடும்பம், மனைவி, எதிர்காலம், வாழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன. என் மனைவிக்கு துரோகம் செய்ய என் மனம் ஒப்பாது. அவன் நிதானமாக, அழுத்தமாக கூறினான். எனக்கு உதவி செய்யக்கூடவா முடியாது கதிரேசன்? அவள் குரல் உடைந்தது. நீ எதிர்பார்ப்பதும் தவறு. நீ படித்தவள், கெட்டிக்காரி. சொந்த முயற்சியால் தன்மானத்தோடு பிழைக்க வழி செய்து கொள்வதுதான் முறை. வருகிறேன், வணக்கம் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காத வண்டியில் ஏறிக்கொண்டான். வீட்டை நோக்கி வண்டியை ஓட்டியவன் அந்த முடக்கத்தின் அருகில் வந்ததும் வண்டியை நிறுத்தி இறங்கினான். மாலை மறைந்து இருட்டும் நேரம். வானத்திலே நிலவின் ஒளி இருட்டை விரட்டி கொண்டிருந்தது. விளக்கொளியில் பரமேஸ்வரி ஆட ஆபரணங்கள், மலர் அலங்காரத்திலே அற்புதமாக இருந்தாள். அவளை வணங்க பெரிய கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாள் இல்லாது பிரதிமா திடீரென்று எங்கிருந்தோ வந்து அவன் வாழ்க்கையில் அன்றைய தினம் பார்த்து குறுக்கிட முயற்சித்தது கட்டாயம் கடவுளின் சோதனையாகத்தான் இருக்க வேண்டும். ஜெயந்தியுடன் அவன் இணைந்து வாழ அவன் கொண்ட முடிவின் உண்மையை ஆராய தெய்வம் கூட அவனை சோதிக்கிறதா? சந்தேகமே இல்லை. கையெடுத்து அம்மனை கும்பிட்டுவிட்டு காரில் ஏறிக்கொண்டான். இந்த சோதனையில் அவன் வெற்றி பெற்று விட்டான். இந்த பிரதிமா போல 1000 பேர் வந்து குறுக்கிட்டாலும் ஜெயந்தி மேல் ஆழமாக அவனுக்கு ஏற்பட்டுள்ள அன்பு இனி மாறவே மாறாது. உண்மை அப்படி ஒரு நம்பிக்கை அவனிடம் இருந்தது. வேகமாக வண்டியை வீட்டை நோக்கி ஓட்டினான். ஜெயந்தி தனியே வீட்டில் இருந்தாள். கதவை தாளிட்டு கொள்ள சொல்லிவிட்டு தாயம்மாள் போய்விட்டாள். இருட்டி வெகு நேரமாகிவிட்டது. வீட்டில் இருந்த விளக்குகள் அனைத்தையும் ஏற்றிவிட்டு முன்னறையில் உட்கார்ந்தாள் ஜெயந்தி. அத்தனை பெரிய வீட்டில் தனிமை அவளுக்கு அச்சத்தை கொடுத்தது. விரைவாக வரப்போவதாக தொலைபேசியில் அழைத்து வழியவே சொன்ன கணவனை காணவில்லை. அவளுக்கு கவலையாகவும் இருந்தது, கலவரமாகவும் இருந்தது. பம்பாயில் நடந்தது போல் மீண்டும் கதை திரும்பிவிட்டாள் என்ற திகில். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தையே அடிக்கொரு தடவை பார்த்த வண்ணம் அமைதியின்றி உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று அழைப்பு மணி ஒலிப்பதை கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். கதவை திறக்கும் முன் துவாரம் வழியாக பார்த்துவிட்டுத்தான் திறக்க வேண்டும் என்று தாயம்மாள் எச்சரித்து விட்டு போயிருந்தாள். கையில் பழக்கூடை ஜாமான்களுடன் கதிரேசன் வராந்தாவில் நிற்பதை கண்டாள். அவசரமாக கதவை திறந்தாள்.
நேரமாகிவிட்டது. ரொம்ப பசியாக இருக்கிறதா? கேட்டபடி கதிரேசன் உள்ளே வந்தான். கம்மன் வாசனை எங்கே இருந்து வருது? அதிசயத்துடன் அவன் கேட்டான். பூஜை அறையில் ஊதுபத்தி ஏற்றி வச்சேன். தரையை பார்த்தபடியே பேசிய அவள் அவன் கையில் இருந்த கூடையை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள். அதற்கு மேல் பேச அவளுக்கு அச்சமாக இருந்தது. அட, விளக்கு ஏற்றி வச்சிருக்கியே, இப்பத்தான் இந்த வீட்டுக்கே களை வந்திருக்கு சொல்லிக்கொண்டு அவன் கையில் கொண்டு வந்த பொட்டலங்களை மேஜை மீது வைத்தான். ஜெயந்தி சமையல் அறை அருகே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் தனி அழகோடு காணப்பட்டாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்து அலுத்து போனவள் களைப்பு தீர குளித்துவிட்டு நீல வண்ண மல்மல் உடையை உடுத்தியிருந்தாள். தலையை வாரி கொண்டையிட்டு நெற்றியில் பொட்டு இட்டு கொண்டிருந்தாள். அவ்வளவுதான். மிகவும் எளிமையான அலங்காரம். ஆனாலும் எத்தனை அழகாக இருந்தாள்! மேஜை மீது இருந்த பொட்டலத்தை பிரித்து ஜாதி மல்லிகை சரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவள் அருகே வந்தான். அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. தனியாக இருக்க ரொம்ப பயமா இருந்ததா? கேட்டுக்கொண்டே அவன் நெருங்கி வந்தான். பூச்சரத்தை தன் கையாலேயே அவளது கொண்டையை சுற்றி முடித்து விட்டான். மகிழ்ச்சி பரவசத்தில் அவள் திக்குமுக்காடி போய்விட்டாள். நெஞ்சு நெகிழ, உடலெங்கும் உணர்ச்சி கொந்தளிக்க அப்படியே தோய்ந்து அவன் காலடியில் விழுந்தாள். அவன் அவளை அள்ளி எடுத்து மார்புடன் அணைத்து கொண்டான். சட்டை பையில் இருந்த தங்கச் சங்கிலியை எடுத்து அவள் கழுத்தில் அணிவித்தான். கெட்டி மேல மதிர, மந்திரம் ஓத, பெரியோர்கள் மலர் தூவ அவள் கழுத்திலே தாலியை கட்டிய அந்த இன்ப நாளின் நினைவில் அவள் மெய் சிலிர்த்து போனாள். கண்கள் பணிக்க அவள் தரையை பார்த்து கொண்டு நின்றாள். இன்னும் சில நிமிடத்தில் வந்து விடுவேன். அதுக்குள்ளே நீ ஒரு காரியம் செய். அந்த அட்டைப்பெட்டியில ஒரு பட்டு சேலை இருக்கு, என் பரிசு. அதை எடுத்து உடுத்தி கொண்டு தயாராக இரு. உத்தரவிட்டபடி குளியல் அறைக்குள் அவன் புகுந்து கொண்டான். குளித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமாக பட்டுக்கரை வேட்டியும் ஜிப்பாவும் தரித்து கொண்டு அவன் திரும்பி வந்தான். ஓட்டலுக்கு போகலாமா? தயாரா? கேட்டபடி திரும்பி பார்த்தவன் வியப்புடன் விழித்தான். சாப்பாட்டு மேஜை மீது இலைகளை பரப்பி சூடான உணவை அவள் பரிமாறி கொண்டிருந்தாள். அட, எனக்கு பிடிச்ச காரக்குழம்பு வாசனை மூக்க துளைக்குதே. நீ சமைச்சு வச்சுட்டு காத்திருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை புன்னகைத்தான். அவள் மகிழ்ச்சியுடன், எனக்கு பிடிச்சதையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கலை. சிறிதளவு பற்கள் பளிச்சிட அவள் சிரித்தாள். துணிவுடன் அவன் முகத்தை நிமிர்ந்து மெல்ல பார்த்தாள். அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? கொஞ்சலாக வினவியபடி அருகில் வந்தான். பாதாம் அல்வாவும் ஜிலேபியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாதுளம்பூ வர்ணம் எனக்கு பிடித்த நிறம். அதில் ஒரு அழகான பட்டு சேலை எடுத்து வந்திருக்கீங்க. பிறகு குறும்புத்தனமாக அவள் கன்னத்தை மெல்ல கிள்ளினான் அவன். நான் சமைச்சதே நீங்கள் இப்போ உட்கார்ந்து சாப்பிட போறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாமர்த்தியமாக பதில் அளித்துவிட்டு அவனுடைய கையை மெல்ல அப்பால் தள்ளிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் உணவு வகைகளை கொண்டு வந்து பரியோடு பரிமாற வளையல்கள் குலுங்கிய அந்த கரங்களையே பார்த்தபடி அவன் அமைதியாக சாப்பிட்டான். அம்மா இறந்ததற்கு பிறகு இதுதான் அவன் முதலாக திருப்தியாக சாப்பிட்ட அனுபவம். இப்போ நான் உனக்கு ஒரு சிறு உத்தரவு போட போகிறேன். இனிமேல் நாம் இருவரும் சேர்ந்தாற்போல்தான் சாப்பிட வேண்டும், தெரிகிறதா என்றான் சிரித்துக்கொண்டே. முதலாக இந்த வீட்டில் சமைத்ததை என் கையாலேயே உங்களுக்கு போடணும்னு ஆசையாக இருந்தது. எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, சொல்லவா? முகம் சிவக்க அவள் மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அந்த பட்டு சேலையை கட்டி கொண்டு வா. நாம் கொஞ்ச தூரம் வெளியே போய்விட்டு வரலாம். நிலா வீணாக பால் போல காய்கிறது, பார்த்தாயா? விரைவாக வேலைகளை முடித்துவிட்டு அந்த மாதுளம்பூ சேலையை கட்டிக்கொண்டு காரில் புதுமண பெண் போல் பொலிவுடன் கிளம்பினாள் ஜெயந்தி. கதவை பூட்டிக் கொண்டு காரில் அவளுடன் கடற்கரையை நோக்கி விரைந்தான் கதிரேசன். வெளியே வெள்ளி நிலவு வீசிக்கொண்டிருந்தது. போக்குவரத்து குறைந்த கடற்கரை சாலை அமைதியாக இருந்தது. காற்று சுகமாக தவழ்ந்து கொண்டிருந்தது. வண்டியை ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு அவளது பக்கம் திரும்பினான். நிலவு வீசும் இரவும் கடற்கரையும் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? உங்களுக்கு எவை பிடித்தமானவை, பிடிக்காதவை எவை என்று. பிடிக்காதது எது சொல்லு பார்க்கலாம். கொஞ்சிக் கொண்டே அவன் நெருங்கினான். தொணவென்று வேலை நடுவே யாராவது பேசினால் உங்களுக்கு பிடிக்காது. அவள் மெல்ல சிரித்து விட்டாள். பலே பலே, என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கியே.
அவனும் கூட சிரித்தான். அவளுடன் கலந்து கொண்டு சிரிப்பதில்தான் எத்தனை நிறைவு. இன்னும் உங்களை தெரிஞ்சிக்க, நல்லா புரிஞ்சிக்க நான் முயற்சிப்பேன். மெல்ல அவள் சொன்னபோது அவன் நெஞ்சம் நெகிழ்ந்து போனான். அவனது இடக்கை ஆதரவுடன் அவள் தோளை பற்றி தன் அருகே அணைத்து கொண்டது. என்னை பற்றி ஒன்று முக்கியமாக நீ தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இத்தனை காலமாக இருந்த இந்த பயங்கரமான பிரிவுக்கு காரணம் இருந்தது. அது தெரியுமா உனக்கு? ஏதேதோ நினைச்சு நீ வேதனைப்பட்டிருப்பல்ல. நான் அதிகம் படிக்கலைங்கிறது காரணமாக இருக்கலாம்னு நினைச்சது உண்டு. ஒரு சமயம் நான் அத்தனை அழகு இல்லையோன்னு கவலைப்பட்டு வருந்தினதும் உண்டு. மெல்ல கூறினாள். சேச்சே, அப்படி இல்லை. உன் படிப்பும் அழகும் பற்றி குறையே இல்லை. இனி நமக்குள் எந்த ரகசியமும் தேவையில்லை. வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன். அவனுடைய கரம் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டது. தமது பிரிவுக்கு காரணம் பிரத்திமா என்கிற பெண். உன்னை மணந்து கொள்ளும் முன்பு அவளை நான் விரும்பினேன். கடைசியில் அவள் என்னை உதறிவிட்டு போய்விட்டாள். ஆத்திரப்பட்டு அவளை பழிவாங்குவதாக எண்ணித்தான் நமது கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். அப்போ எனக்கு இருந்த மனநிலையில் உன்னோடு இணைந்து வாழ முடியல. என்னையே நான் அழைச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னையும் பாடாகப்படுத்திட்டேன். இப்போ ஜெயந்தியின் குரல் மிக சன்னமாக கெட்டது. சூடாக 2 சொட்டு கண்ணீர் மேல் பட்டதும் திடுக்கிட்டு போய்விட்டான் கதிரேசன். ஜெயந்தி, அழுகிறாயா? பதைத்து போய் அவளுடைய கன்னங்களை மெல்ல வருடினான். இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் என்னிடம் உண்மையை சொல்லுகிறீங்களேன்னு நினைச்சி மனம் நெகிழ்ந்து போனதில் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர். தன் முகத்தை மிக உரிமையுடன் அவன் தோள் மீது வைத்து கொண்டாள். இப்போ இந்த மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடமில்லைங்கிறத நானே புரிஞ்சு கொண்டு விட்டேன். இன்னைக்கு நான் சீக்கிரமா வர முடியாது போனதும் ஒரு வழியில் நல்லதா போச்சு. ஜெயந்தி மௌனமாக இருந்தாள். அவள் உடல் லேசாக நடுங்குவதை உணர்ந்த கதிரேசன் இன்னும் நெருக்கமாக ஆதரவுடன் அவளை தன் அருகே இழுத்து கொண்டான். பிரதிமாவை பல ஆண்டுக்கு பின்னர் இன்று மாலை சந்தித்தேன். அவளே பம்பாயிலிருந்து இங்கே என்னை தேடி வந்தாள். ஆனால் இனி அவள் என்னை தேடிக்கொண்டு வரவே மாட்டாள். அந்த அளவு கடுமையாகவே பேசி அனுப்பிவிட்டேன். நீ என் வாழ்க்கையிலே எத்தனை முக்கியமானவள் என்பது அப்பத்தான் புரிஞ்சது. அவன் மூச்சு வாங்கி கொண்டான். ஜெயந்தி, அவன் குரல் இரக்கத்திலே கரைந்தது. நீ மிகவும் நல்ல பெண், நேர்மையானவள், எனக்கு தெரியும். அப்படி என்னை பற்றி சொல்லிக்கொள்ள முடியாது. பிரதிமாவை இழந்துவிட்ட துக்கத்தை மறக்க நான் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறேன். இதெல்லாம் நமது வருங்காலத்தை பாதிக்கும்னு நினைக்கிறியா? உன் மனதில் இருப்பதை நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். சொல்லு ஜெயந்தி. அந்த கடந்த காலத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை என்றாள் ஜெயந்தி. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைசியாக தேர்ந்தெடுத்த காதலி நான் ஒருத்திதான். உங்களோட மனைவிங்கிற உரிமையோட வாழப்போகிறேன் என்ற பெருமைதான் எனக்கு. உண்மையாகவா? அவளை 2 கைகளாலும் தழுவி கொண்டான். ஆமாம், தலையசித்த அவள் அவன் நெஞ்சுக்குள்ளே தஞ்சமானாள். அடடா, ஒன்று மறந்துட்டேனே. மெல்ல அணைப்பிலிருந்து அவள் விலகினாள். இந்த சுபதினத்தை கொண்டாட உங்களுக்கு பிடிச்ச சேமியா பாயாசம் வச்சிருக்கிறேன். சாப்பிட்ட போது கொடுக்க மறந்துட்டேன். பரவாயில்லை, வீட்டுக்கு போனதும் டம்ளரில் ஊற்றி நிறைச்சி கொடு. இந்த தடவை அது தவறி கீழே விடமாட்டேன். பாயாசத்தை மட்டுமல்ல, வருங்காலம் எனக்கு வாழ்வில் வழங்கப் போகும் இன்பம் எதையும் தவறவிட மாட்டேன் என்று பரவசப்பட்டான் அவன். அவளுக்கு பனியில் நனைவது போல் இருந்தது. ஜெயந்தி, நீ எத்தனை அழகாக இருக்கிற தெரியுமாடி? மெல்ல அணைத்து கொண்டான். நீங்கள் கூடத்தான். செல்லமாக அவள் சினிங்கியவள். காற்று இதமாக அடித்தது. நிலவு பாலாக காய்ந்தது. இருவரது உணர்வுகளும் இன்பமான எதிர்பார்ப்பிலே இணைந்து ஒன்றாயின. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இக்கதையில் சொற்பிழைகள் அதிகமாக இருந்தன, மன்னிக்கவும். அடுத்த கதையில் வராமல் பார்த்துக்கொள்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.